விசுவாசம் ஒருவனுக்குள் இருக்கும் என்றால் ஆபிரகாம் எந்த அளவுக்கு போனானா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனானே. நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட விசுவாசம் ஆரம்பத்திலே நமக்கு வரலைனாலும் சின்ன சின்ன காரியங்களில் நம்ம முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பணிந்து கொண்டு பழகும். ஒன்றை உலகம் சரின்னு சொல்லும், வேத வார்த்தை என்னன்னு சொல்லும், தப்புன்னு சொல்லும். அப்போ எதை நாம் எடுத்துக்கொள்ளலாம்? சரியும் எடுக்க வேணாம், தப்பு எடுக்க வேணாம், நியூட்ரல் வரலாம். அதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. கிறிஸ்து பக்கம் வேணாம், உலக பக்கம் வேண்டாம், பொதுவான ஒரு இடத்துல தேவன் சொல்லுகிறது அது தேவனுக்கு விரோதமான பகை. நம் தேவன் பட்சத்தில் சார வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணணும் என்று உங்களுக்கு சொல்லி தந்தா நீங்கள் இந்த வசனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளே, விசுவாச வாழ்க்கையில் வந்தால் நம்ம நிறைய விசுவாச ஸ்டெப்ஸ் எடுத்திருப்போம். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாச ஸ்டெப் எடுப்போம். இப்போ அந்த காரியம் வாய்க்காம நாம் தோற்று போய் நிற்கும்போது எல்லாரும் நம்மை பார்த்து சொல்லுவாங்க, நீ என்ன செஞ்ச, யூ மேட் அ ராங் டிசிஷன். இந்த வார்த்தை கவனமா இருப்போம். அன்னைக்கே சொன்னேன் இல்லை, இது அப்பே நடக்கணும் எனக்கு தெரியும்டா. இந்த வசனம் வந்த உடனே நம்ம உடனே ப்ரெஷர் ஏறிடக்கூடாது. நம்ம உடனே சொல்லணும், ஞானவான் ஞானமா பேசுறான், பைத்தியக்காரன் எப்படி தான் எடுப்பேன், பைத்தியமான முடிவாக தான் இருக்கும். ஆனால் இந்த பைத்தியமான முடிவையும் நன்மையான முடிவாக மாற்றுகிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறாரே, நான் அவரை இன்னும் சார்ந்திருப்பேன் என்று நாம் ஒரு நாள் நம்ம குறைச்சிடவே கூடாது. ஆனால் அந்த ஞானமா இருந்திருப்பேன்னா தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்க மாட்டார். உலகத்துக்கு நான் பைத்தியமா இருக்கிறனால தான் கர்த்தனை தெரிந்து கொண்டார். இதிலே நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று